அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வந்து உம்முடைய கிருபையை வெளிப்பட செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா இயேசப்பா, உதவி செய்வீராக. என் தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே காணப்பட கத்திருந்த நாட்களே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே, நீர் கிருபையாக இறங்கி வாரும். உம் சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. நாங்கள் உம்முடைய அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி. இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை சரித்திரத்தின் அடிப்படையிலே எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை போஷிக்கிறீர், எங்களை காத்து வருகிறீர். அப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை செய்யும்படி எங்களை கெஞ்சி கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவரும் வாசித்து கேட்டு நம்முடைய அன்பை ருசிக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமாம். அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இதில் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி என்று பார்க்கும் பொழுது அனைவர் அதை அலட்சியமாக விடுகிறதை போல தோன்றுகிறது. பைபிள் ரீடிங், இது என்னப்பா இது, என்ன வாசிக்க தெரியாதா எங்களுக்கு, பைபிள் ரீடிங் அப்படின்னு அலட்சியமாக விடுறோம். அதில் நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ தீர்க்க தரிசனம், நான் உன்னை காயத்தை கட்டுவேன், உன்னை குணமாக்குவேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன், உன் கண்ணீரை கண்டேன் இப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அதை நம்பிடுறோம். அதை பார்க்கறதுக்குன்னு உட்காந்துட்ருக்குறோம். நான் வேணான்னு சொல்லலை. அது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பைபிள் இதிலேருந்து தான் வந்தது. இதுதான் ஜீவ வார்த்தை, இதுதான் ஜீவ மன்னா, இதுதான் எல்லாமே செய்கிறது. அதை புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். அதனால் இதை நீங்கள் எந்த அளவு இந்த வேத வாசிப்பை நீங்கள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் பரலோக ராஜ்யத்தையும் காண முடியும். இது எதற்காக அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னேன். நீங்கள் சில வேளை நம்ம சூழ்நிலைக்கு எப்பொழுதுமே வேதம் நம்முடைய கையில் இராது. இந்த பழக்கம் வந்தவர்களுக்கு தான் தெரியும். சில வேளை வேலை பளுவாக இருக்கும், சில வேளை பல நெருக்கடியில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம கையில் செல் இல்லாத ஒருத்தருமே இல்லை. இதை உடனடியாக நீங்கள் அது இன்றைக்கி, ஐயோ நான் காலையில் வேதத்தை வாசிக்க முடியலையே, பைபிள் கையில் இல்லையே, இல்லை அல்லது எனக்கு உடம்பு சரியில்லையே, அல்லது நான் இப்படி முடியாத நிலையில் இருக்கிறேனே என்ற நெருக்க நிலையில் இருக்கும் பொழுதோ, இல்லை பயணத்தில் இருக்கும் பொழுதோ, சில இடங்களில் இதை நம்ம போட்டு கேட்டோன்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு முறை கேட்டோன்னா ஒரு முறை வாசித்துட்டோம் வேதத்தை ஒரு வருஷத்தில். எத்தனை முறை போட்டு கேட்குறீங்களோ, இது தேனிலும் தெளிதேனிலும் தெபிட்டாத மதுரம் உள்ள ஒரு இன்பம். கேட்குறீங்களா? அத்தனை முறை பைபிளை வாசிக்கிறீங்க. அவ்வளோ ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துடுங்க. அதனால் இது ஏதோ அலட்சியமாக நினைக்காதீங்க. இந்த பைபிள் ரீடிங் உங்களுக்கு அநேக நன்மையை கொடுக்கும். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சங்கீதம் 69, 70, 71 நம்ம படிக்க போகிறோம். அங்கே அவன் வாழ்க்கையில் வந்த உபத்திரம், சஞ்சலம், உனக்கு கொஞ்சம் நெருக்கங்கள், இதன் மத்தியிலையும் ஆண்டவரை தேடுறதை பார்க்குறோம். இதை உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நேரடியான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஒருத்தர் இதை செய்வார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறது, அவர் செய்வார் என்று வலியுறுத்துகிற ஒரு நேரடி நிகழ்ச்சி. கர்த்தர் ஆசீர்வாதம். இன்றைக்கும் சங்கீதம் 69ஆம் சங்கீதம் சொசானியும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தில் உனக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே என் இறைச்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான மொழியில் அமர்ந்திருக்கிறேன், நிற்க நிலையிலே நிலையாத ஜலத்தின் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன். என் தொண்டை வறண்டு போயிட்டு, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிட்டு, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள், என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிட்டு. தேவனே, நீர் என் புத்தீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. சிறுவேல் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமுடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சியன் முகத்தை மூடிட்டு. என் சகோதரருக்கு வேட்டு மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன்.
உம்முடைய வீட்டை குறித்துண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பு ஆக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்கள் பாடலானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, மது மிகுந்த கிருபையினாலும் அது மிகுந்த ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருடும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்கள் என்றும் நிலையாத ஜனத்தினின்று நான் நீங்கும்படி செய்யும். ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருடும். உம்முடைய தயை நலமாக இருக்கிறது. உமது உருக்கமான இறக்கங்களுடைய என்னை கடாட்சி தருடும். உமது முகத்தை உமது அடியனுக்கு மரியாதையும் நான் அகலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாக செவி கொடுத்தருடும். நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களையும் என்னை மீட்டு விடும். தேவரீர் என் சத்தத்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு ஒரு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவதுண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவருடைய பந்தி அவர்களுக்கும் கண்ணியும் அவர்களுக்கு செல்வம் அவர்களுக்கு வலியுமாக இருக்க கடவுது. அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது. அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும். உம்முடைய உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றும். உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பார்களாக. உம்முடைய உக்கிரகத்தை அவர்கள் மேல் வையும். உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக்க கடவுது. அவருடைய கூடாரங்கள் குடி இல்லாமற் போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் வேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பாராக. நானோ சிறுமையும் தேரமும் உள்ளவன். தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவராக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலும் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளிமையானவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரமும் அவைகளில் சஞ்சிக்கிற யாவரும் அவரை துதிக்க கடவுது. தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்து கொள்ளார்கள். அவருடைய ஊழியக்காரர் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். சங்கீதம் 70. நினைப்பூட்டுதலுக்காக பாடிய ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என்னை ரட்சியும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணன் வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சியடைவார்களாக. ஆ ஆ ஆ என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாக என்று எப்பொழுது சொல்வார்களாக. நானும் சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரு. நீரே என் ஆத்துமாவே தப்புவியாதே. நீர்
நீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவுமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும் பார். சங்கீதம் 71. கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு பொழுதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவி எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்கதாய் கண்மலையாயிரும். என்னை ரட்சிக்கிறதற்கு கட்டையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயதும் தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறேன். உன் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்து ஒரு நீரை உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறேன். என் வாயு மது துதியினாலும் நாள்தோறும் அது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுக்காமலும் போக என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார்களே என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாகிறாதையும், தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்மாத்தை விரோதிக்கிறவர்கள் வெட்கையாளியவும், எனக்கு பொல்லாப்புக்கு தேடுகிறவர்கள் இந்தியாகலும் லட்சியாகலும் மூடப்பட கடவர்கள். நானும் எப்பொழுதும் நம்பி கொண்டிருக்கிற மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் அது நீதியும் அது ரட்சிப்பேன் சொல். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பின்பற்றிய மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுது தேவனே, இந்த சந்ததி உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் அதன் அறிவு முதிர் வயதிலும் நிறைவேறுமை உள்ளவருக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகளும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சிய அடைந்து படியால் நாள்தோறும் என் நாவும் அது நீதியை கொண்டாடும். ஆமேன், ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உணர்த்தப்பட்டோம், எச்சரிக்கப்பட்டோம். எங்களுக்கு கிருபையாக இறங்கி மன்னிக்கிறவர். தொடர்ந்து ஒவ்வொருவருக்குள்ளும் இதை கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இது அற்பமாக இல்லாதபடி தொடர்ந்து பற்றி கொண்டு இதன் மேலே ஆண்டவரை அனுதின தெளித்தேன் போல இதை ருசிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமை ஆவிகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம்.